ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டூப்பரான அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போது ஃபாஸ்ட்டாக ஆஃபீஸ் கிளம்புறோம், சீக்கிரமே ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. அதுக்கு முதல்ல அரை கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுடுங்க. அது கூடவே 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து அதையும் இது கூடவே சேர்த்து ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் போல் ஊறினா போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தாளிக்கும் போது எப்போவுமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், அப்போ தான் பிடிச்சிடாமல் இருக்கும். 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் மாறும்போது தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயில் பச்சை மிளகாய் வதக்கும் போது வாசம் சூப்பராக இருக்குங்க. இந்த வாசத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சம் பூண்டையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழமும் இது கூட சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியோட ஜூஸ் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளியோட சாறு இறங்கி அந்த எண்ணெய் கூட தக்காளி வேகும்போது ரொம்ப சூப்பர் சாஃப்ட் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளியும் சாஃப்டாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு உரப்பு வேணும், இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் ஆட் பண்ணிக்கல. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம 2.5 கிளாஸ் அளவுக்கு மொத்தமாக அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்குறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படிங்கிற முறையில் நம்ம இன்றைக்கி 2.5 கிளாஸ் அரிசி பருப்புக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டாக கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகுது. ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை இது கூட சேர்த்துடலாம். தண்ணி ஹீட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசியை சேர்த்துடவே கூடாது. தண்ணி ஹீட் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அப்போ தான் புளிப்பமாக சூப்பராக இருக்கும். இல்லைன்னா பொதுமுன மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே இந்த தப்பை செஞ்சிடாதீங்க. துவரம்பருப்புக்கு பதிலாக நம்ம சிறுபருப்பு கூட நம்ம இது கூட சேர்த்துடலாம். சூப்பராக தான் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி சாப்பாடு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிடும் போது நம்ம அம்மாமாரும் சேர்ந்து கூடவே சாப்பிட்டுடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி மறுபடியும் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். முதல் விசில் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது வரணும். 2வது விசில் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்தால் போதும். 2 விசில் முடிஞ்சோன்னா உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. அந்த விசில் அமரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒன்று போல் சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உருகட்டும். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக பொரியட்டும். அதுக்கப்புறம் 1 காஞ்ச மிளகா நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் 2-3 காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு உரப்பு தேவையில்லைங்கிறதுனால நான் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே 1 காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்குறேன். லைட்டாக வதங்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தாளிச்சுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்மளோட குக்கரில் வச்சுருக்கிற பருப்பு சோறு கூட நம்ம சேர்த்துடலாம்.
நெய்யோட ஃப்ளேவர், அப்புறம் கருவேப்பிலையோட ஃப்ளேவர், அப்புறம் காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ப்ரெசென்ட் பண்ணிடலாமா? வாவ், சூப்பராக இருக்குது. இது கூடவே ஒரு சூப்பர் காம்பினேஷன் என்னென்னா கண்டிப்பாக அப்பளம் தாங்க. அப்பளம் கூடவே முட்டையும் நான் வச்சுருக்கிறேன் குழந்தைக்கு கொடுக்கறதுனால. சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. குக்கர் ரைஸ் இவ்வளோ சாஃப்டாக இருக்குமா? கரெக்டாக தண்ணி வச்சா குக்கர் ரைஸும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஈஸி ரெசிபீஸ் பை நர்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.